சந்தோஷமாக இருக்குது. டைரக்டருக்கும் ரமேஷ் சாருக்கும் தயாரிப்பாளருக்கும் எல்லாருக்கும் நான் இந்த படத்தில் நடிக்கிறேன். எனக்கும் வாழ்த்து நீங்கள் சொல்லிடுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எடுத்தோடனே சாக் இந்த படம் வந்து பெரிய வெற்றி அடையணும், நல்லா வரணும், உங்களுடைய வாழ்த்துக்கள் வேணும். நன்றி. இந்த படம் வந்து ஹிடன் கேமரா. ஜித்தன் சார் வந்து நேரடியாக நான் வந்து பார்த்து பழகினதில்லை, ஆனால் தெரியும். நிறைய மேட்ச்சில் கிரிக்கெட்லாம் விளையாடிருக்கோம், நட்சத்திர கிரிக்கெட்லாம் விளையாடிருக்கோம். அது இல்லாமல் வந்து ரொம்ப மிகச்சிறந்த மனிதர். ஆரம்பத்தில் இவர் விஜய் சொல்லும்போது கரெக்டாக சொன்னார் அவரை பற்றி. எளிமையாக ஒரு 4 வாரத்தில் முடிச்சிட்டாரு ஜித்தன் சார் யார் அப்படின்னு சொல்லுது. ரமேஷ் தான் அவர் பேர்னால ஜித்தன் அப்படிங்கிற பேர் வந்தது காரணம் வின்சென்ட் சில்வா சார். அந்த படத்தோடைய இந்த படத்துக்கும் அந்த படம் தான் அவருக்கு வந்து மிகப்பெரிய அடையாளமாக மாறிச்சு. இந்த படம், இந்த 16வது படம், இன்று ஆரம்பிக்கிற இந்த படமும் ஒரு அடையாளம் மாற போகிறதுங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒற்றுமை இருக்குது. அதை சொல்லிடுறேன், அதை நீங்கள் எப்படின்னா எடுத்துக்கோங்க. ஜித்தன் அப்படிங்கிறது ஒரு ஹாலோமேன், அதாவது மறைவான ஒரு மனிதன் தான் தன்னுடைய ஆசைகளை வந்து வெளிப்படுத்திக்கிற மாதிரி அந்த மறைஞ்சதுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது அந்த கதை. ஹாலோ. ஹிடன் அப்படிங்கிறதும் ஒரு மறைவு தான். ஸோ ரெண்டுமே ஒரு பொருத்தி பார்த்தா அந்த படத்துக்கு பிறகு இவருக்கு இந்த படம் ஹிடன் கேமரா சடனாக ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் வாழ்த்துலாம். அதாவது சினிமாவில் சமகாலத்தில் வந்து நடிக்க இன்னும் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதே வந்து ஒரு படத்தில் கஞ்சக்கரம் சொல்லுவார், இவங்களோடலாம் வாழ்கிறதே பெரிய சாதனை தாண்டா அப்படின்ட்டு. அந்த மாதிரி சினிமாவில் இப்போ இருக்கிறதே பெரிய சாதனை அப்படி மாதிரி ஆகி போச்சு. அதாவது இது இந்த தொழில் மட்டும் என்னென்னா ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது ஒரு தொழிலுங்க. சாகு வரைக்கும் நடிக்கலாம், 80-90லேயும் நடிக்கலாம், பிறந்த குழந்தையும் நடிக்கலாம். ஆனால் இதில் என்ன நடக்கும்னு சொன்னால், இப்போ லைம் லைட்டில் ஒருத்தங்க இருக்காங்களா இல்லையாங்கிற வச்சு தான் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு பாருங்களேன். வேலையிலேருந்து நடிகர் அப்படின்லாம் கிடையாது, வாய்ப்புலேருந்து நடிகர், வாய்ப்புலேருந்து நடிகை. வாய்ப்பு இருந்தால் தான் சினிமா, இல்லைன்னா சினிமா கிடையாது. ஸோ இந்த மாதிரி மேடைகளில் நான் கேட்டுக்கிற ஒரு விஷயம், இயக்குனர் அருண்ராஜ் சார், நிறைய திறமையாளர்கள் நிறைய இன்னும் சுற்றிக்கிட்டே இருக்காங்க. வாய்ப்பு கிடைக்காதவங்க என்கிட்டே இருக்காங்க, எங்கே போகிறதுன்னு தெரியாமல். இந்த சோஷியல் மீடியாக்களில் வர பிரபலங்களெல்லாம் வச்சுக்கிட்டு சேனலில் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த உழவுண்டு 48 இன்ச்சு ஸ்க்ரீனில் ஒரு மொபைல் ஃபோனில் உங்களுடைய திறமைகள் வெளிப்படுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. 70mm ஸ்க்ரீனில் ஒரு மேஜிக் ஒன்று நடக்கும், அது எல்லாராலுமே பண்ண முடியாது. அது சினிமா இஸ் பெரிய பிக் ஆர்ட். அதுக்காக போராட்டிருக்க நிறைய இந்த நம்ம கையில் சொல்கிற சார்லாம் மிகச்சிறந்த நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது 25 வருஷம் 30 வருஷம் இன்னும் வந்து வாய்ப்புக்காக இயங்கிக்கிட்டு இருக்க நல்ல நடிகர்களை நீங்கள் பயன்படுத்தணும். I'm actually very happy here to be in front of all of you. Thank you Arun sir, thank you Shamhu sir, thank you Jiten Ramesh sir for giving me this opportunity. My mom once told me, dream big. Being an outsider, I never thought I would be able to do this and stand in front of all of you. I dreamed big, I worked hard, pushed myself every day, and here I am. One message that I would like to give everybody is, dream big, work hard, because if I can, you all can do. Biggest thank you to Arun sir for believing in me and giving me this opportunity. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் அருண்ராஜ். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்லிக்கிறாங்க. கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் கிளியராக தெரியாது, பேசும்போது கொஞ்சம் மலையாளம் கலந்து வருவாங்க, கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. நான் இந்த மேடைக்கு நிற்கிறதுக்கு காரணமே வந்து ஜித்தன் ரமேஷ் சார் தான் இந்த மேடைக்கு நிற்கிறாங்க. மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணோம். 1-2 படங்கள் பண்ணதுக்கப்புறம் என்னோட கணேஷ் சார் மூலமாக ஜித்தன் ரமேஷ் சாரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்தாங்க. எதுவும் கேட்கல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட பேர் மட்டும் கேட்டாங்க, என்னோட ஒர்க்கு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அப்படியே அட்வான்ஸ் கொடுத்த ஒரு படம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நானும் சாரும் ஒரு ஒன்றா தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த படம் சாரை வச்சு தான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தார். 1 இயராக நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தார். இந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாமே நாங்கள் முடிச்சு இது வரைக்கும் சார் பண்ணதை விட ஒரு பெஸ்ட் படம் நம்ம கொடுக்கணும்னு நினச்சி தான் இந்த ஹிடன் கேமரா நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த படம் நாங்கள் வந்து சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியாக நாங்கள் எடுக்கிறோம். கண்டிப்பாக ஜித்தன் ரமேஷோட கம்பேக், இந்த 16வது படம் வந்து ஒரு கம்பேக்காக வருவாங்க, மிக ஹிட்டாக வரும். அந்த மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். உயிருக்கும் நேரத்துக்கும் ரொம்ப வேல்யூ இருக்குன்னு தான் இந்த படத்தை பற்றி நாங்கள் சொல்ல போகிறோம். உயிரும்
நம்மளோட நேரம் ஒரு வாட்டி போனால் அதுக்கப்புறம் திருப்பி வராது. அதை பற்றி ஒரு கான்செப்டாக இந்த படத்தில் எடுக்க போகிறாங்க. ஸோ இதை பற்றி நிறைய விஷயங்கள் நான் சொல்லக்கூடாது, அதனால் இதுதான் கதை. இதோட கேமரா வந்து மலையாளத்தில் விஎஸ் சஜின்னு சொல்லுவாங்க, எங்கூட மலையாளத்தில் படம் பண்ணியிருக்காங்க, 2 படம் பண்ணியிருக்காரு. ஜித்தன் நம்பி சாரோட ஒரு படமும் நாங்கள் பண்ணியிருக்கோம், சார் தயாரித்த ஒரு படம் நாங்கள் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் வந்து மியூசிக் டைரக்டர், புதுசாக ஒரு மியூசிக் டைரக்டர், அவங்கள நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுக்குறோம். அவரும் வந்து விஸ்வா இல்லையா, விஸ்வா சார் ஜித்தன் நம்பி சார்கிட்ட நான் சாங்கெல்லாம் கேட்க வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் சார் ஓகே சொல்லிட்டாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் பேசணும், எனக்கு என்னென்னு பேசணும் தெரியாது. ரொம்ப தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஷம்ஹூர், நான் இந்த கேரளாவில் இருக்கு. இந்த படம் நான் ஸ்கிரிப்ட் கேட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு காரியம் சொல்லட்டும், எனக்கு தமிழ் ரொம்ப தெரியாது, அது நீங்கள் மன்னிச்சிடுங்கோ. அது கொஞ்சம் மலையாளமாக வரும். இப்போ எனக்கு അതിന് താങ്ക്സ് சொல்லுന്നത് அருண்டா சார். അതുപോലെ എനിക്ക് ഞാൻ இந்த ஸ்டோரி கேட்டப்போது அருண்டா சார் சொல்லியாச்சு, இதுக்கு இன்ன கதாபாத்திரம் செய்ய என்னோட போஸ் இருக்கு. அது நான் ஓ அந்த ஆளை நிறைய பார்த்துருக்கு, நிறைய மூவி பார்த்துருக்கு. அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணி அந்த ஆளை ஃபிக்ஸ் பண்ணிக்கு அப்புறம் தான் இங்கே செய்த എനിക്കൊരു நேரமாக இங்கே வந்து நம்மளோட சாரினை பார்த்து சார் 100% ஓகே ஆயிடுச்சு. വളരെ താങ്ക്സ് அலோட். இங்கே இது சார்கிட்ட நிறைய பேச தமிழ் தெரியாதோன்ற ஒரு டென்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த மாதிரி வேதியில் வந்து நான் பேசுனது. இப்போ நிறைய மலையாளம் வந்து எனக்கு தெரியும். அதுக்கு அருண் சாருக்கும் ஜித்த சாருக்கும் எனக்கு பெருசாக நன்றி. ஐ மீன் நன்றி. அதுதான் சொல்ல பரவாயில்ல. 2 மாதத்துக்கு அப்புறம் நான் ஃப்ளூவெண்டாக தமிழ் பேசுவேன் கண்டிப்பாக. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, எல்லாருக்கும் வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் தேங்க்ஸ். மீடியாவுக்கும் எல்லாருக்கும் வந்ததுக்கு വളരെ சந்தோஷமாக இருக்குது. എന്തായാലും നെക്സ്റ്റ് സ്റ്റെപ്പിൽ ഞാൻ തമിഴ് പേசுന്ന ഫ്ലുവൻ്റ് ആയിരിക്കും കണ്ടിപ്പാ. താങ്ക് யூ. மாதா பிதா குரு நண்பன் தெய்வம் எல்லாருக்கும் வணக்கம். வந்து எல்லாருக்குமே ரொம்ப வணக்கம். ஸோ என் பேர் ஸ்ரீநிகேத் விஷால். ஸோ இது என்னோடய ஃபர்ஸ்ட் படம். என்னோட ஒரு பாட்டு தான் வந்து கேட்டிருக்காங்க. ஜஸ்ட்டு ஒரு சாங் வந்து ரொம்ப 3 years முன்னாடி ரெக்கார்ட் பண்ணது. ஸோ அந்த சாங் ஜஸ்ட்டு கேட்டு எனக்கு இந்த ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்த டீம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அருண்ராஜ் சார், சித்தனமே சார், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு ஸ்டேஜில் ஏறி. ஸோ ஹிடன் கேமரா அருண்ராஜ் ஃபஸ்ட்டு என்னுடைய நண்பன் கணேஷ் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். அந்த டைமில் நான் அவருக்கு அட்வான்ஸ் கொடுத்தேன். இப்போ இந்த டைமில் அவர் எனக்கு அட்வான்ஸ் கொடுக்குறாரு. அது கேட்குறது சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஸோ மீன்ஸ் லாஸ்ட் 2 yearsஸாக சேர்ந்து வேலை செய்யணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். 2 yearsஸாக அவரும் கதை கொண்டு வந்திருந்தார். ஆனால் சரியான தயாரிப்பாளர் யாருமே இல்லை. சரி, எங்கள் பேனர்லேயே பண்ணலான்னு பார்த்தோம். ஆனால் எங்கள் பேனரில் கொஞ்சம் 100வது மூவி கொஞ்சம் பெரிய படமாக பண்ணோன்னு மீன்ஸ் பெரிய ஹீரோ வச்சு இது பண்ண போகிறோம். இப்போ 99th மூவி போயின்னு இருக்குது சூப்பர்வுட்டில். ஸோ அடுத்தது 100வது வந்து ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் படம் ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஹிடன் கேமரா ஒரு ஸ்டோரி சொல்லும்போது கரெக்டாக ஓகே. 2 years மீன்ஸ் ஒரு வருஷம் சும்மா தான் உட்காந்துருந்தோம். கதை எதுவுமே சரியாக அமையல. இந்த டைம் அருண் வந்து சொல்லியிருந்தாரு இந்த கதை சார் நல்லாயிருக்கும் அப்படின்னு. சரி கேட்டேன். ஸோ சஸ்பென்ஸ் த்ரில்லராக கண்டிப்பாக இது வந்து நல்லபடியாக வெளியே வரும்னு நம்புகிறேன். ஏன்னா இன்றைக்கி பூஜை தான், இன்னும் வேறு எதுவுமே ஸ்டார்ட் பண்ணலை. அடுத்த மாதம் தான் ஷூட்டிங்கே போக போகிறோம். அண்டு இங்கே வந்திருக்கும் எல்லாருக்கும் என்னோட நன்றி. அண்ட் தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர். ஏன்னா என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காரு அவர். ஸோ தேங்க்ஸ். ஏன்னா இவ்வளோ பூஜைக்கே இவ்வளோ செலவு பண்ணுறாரு. கொஞ்சம் சப்போஸ் நான் இன்னைக்கு லேட்டாக வந்திருந்தேன்னா வேறு ஹீரோவை மாற்றிருப்பார் அவர். ஏன்னா அந்த மாதிரியான அவர் வெயிட் பண்ண வச்சா யாருமே பிடிக்காது அவருக்கு. ஸோ நல்ல ஆஃபீஸ் சீக்கிரமாக போயிட்டாங்கன்னா இல்லாட்டி என்னையே வேணாம் சொல்லி என் அட்வான்ஸ் வேறு யாருக்கும் போய் கொடுத்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ். அப்புக்குட்டி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் சுகுமார் தேங்க்ஸ் அலாட். ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறோம். ஸோ சூப்பர். ஆக்சுவலி அருண்ராஜ் பற்றி சொல்லணும்னா அவர் எனக்கு டைரக்ட் பண்ணுற விதம் என்னை விட மீன்ஸ் என்னோட ஃபேன்னு சொல்லலாம். ஏன்னா இன்ஸ்டா ஃபேன் பேஜ் பார்த்தானா இவர் தான் ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணின்னு இருப்பார், அவர் தான் போட்டுன்னு இருப்பார். ஸோ ஃபேனு கம் டேரக்டராக ஆகியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து தப்பாக பண்ண மாட்டோம்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ சப்போர்ட் பண்ணதுக்கு கரெக்டாக இது
இது அவுட் வெளியே வரணும், கரெக்டாக நல்லபடியாக வரணும். அண்டு மிக மிக விரைவில் படம் ரிலீஸ் எப்போன்னு அனௌன்ஸ் பண்ணுறோம். ஆனால் அதுவே ப்ரொடியூசரே சொல்லிவிடுவார். அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா அதுவே வந்து வேறு மறுபடியும் அந்த படமே கேன்சல் பண்ணிட்டு வரணும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இருக்காரு. ஸோ தேங்க்ஸ் அ லாட். எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள்.